ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் மேலே ஆகுது. ஸோ எதுக்கு டிலேங்கிற ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்சர் 220 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 months கிட்ட வந்து ஸ்டார்ட்டே பண்ணல, வார்ம் அப் கூட பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே பார்க் பண்ணது அப்படி நிறுத்தியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 months மேலே ஆகுது. ஸோ பைக் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு. பைக் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கோட பேட்டரி வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ புது பேட்டரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். புது பேட்டரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செல்ஃப் கொடுத்து பார்ப்போம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. சப்போஸ் பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பைக் ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த பைக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 months மேலே ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. பைக்கோட கண்டிஷன் பார்த்தா தெரியும். பாருங்கள், இதான் இன்ஜின் கண்டிஷன். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து ஆயில் லீக் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளமால் தான் பார்த்தீங்கன்னா பைக்கே ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ 8 months வந்து அப்படியே ஃபுல்லாக லாக்கு. நெக்ஸ்ட்டு பைக்கோட செயின் கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 220 வந்து நாய்ஸ் வரும். ஸோ செயின் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம் சவுண்ட் வருதான்ட்டு. சவுண்ட் வந்துச்சா செயின் ஸ்பேக்கர் தான் மாற்றணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா, ஃபுல்லாக ரஸ்ட்டு. ஸோ நேற்று வீடு வந்து பேட்டரி வாங்கிட்டு வந்தாச்சு ஆமரான். இதை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுலேருந்து பேட்டரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கழட்டி எடுத்தாச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பேட்டரி இது, அதாவது இது வந்து இது மெயின்டெனன்ஸ் ஃபில்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அது உள்ள வந்து ஜெல் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்களாம்மா. டிஸ்டில் வாட்டர் இருக்காதான், ஜெல்லு தான் இருக்குமா. ஸோ அந்த பழைய பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஜெல் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சான். ஸோ அதை கண்டிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறப்ப சப்போஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஃபைலை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கான்டாக்ட் ஆகும். சப்போஸ் ரஷ்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து செல்ஃப் மோட்டர் எடுக்காது. 2 தரமிலும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கூட வந்து போல்டு கொடுத்துருப்பாங்க, போல்டு நட்டு. ஸோ அதை போட்டு அப்படியே டைட் பண்ணிடலாம். எப்பவுமே பைக்கை மட்டும் ரொம்ப நாள் நிற்க வச்சு தான் ஃபால்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஓகே, இப்போ 2 வயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் வருதான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா வருது கிளியராக. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மீட்டர் ஃபால்ட்டு, இது ஆன் ஆகாது. 220 பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணி ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ அது வருது சவுண்டு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க பைக்கு ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு பைக் வந்து ரொம்ப நாள் நின்று ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸை வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் வருதான்னு பார்த்தோம். பெட்ரோல் வந்து கிளியராக வருது. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பைக்கில் வந்து கரண்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ ஸ்பார்க் கழட்டி கரண்ட் வருதான்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் வந்து இப்போது பைக்கில் கரண்ட் வருதான்னு செக் பண்ணுவோம். இந்த அடாப்டர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த அடாப்டரை வந்து ஆன்டி கிளாக் வைஸை சுற்றிங்கன்னா அந்த ஒயர் வந்து கலண்டுரும். அதுக்கப்புறம் இதுதான் வந்துடுதா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்கும். இதை கொண்டு போய் ஏதாவது மெட்டல் சர்ஃபேஸில் வச்சு தூரமாக வச்சு பிடிச்சிங்க, பிடிச்சி செல்ஃப் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்பார்க் வரும். அப்படி ஸ்பார்க் வந்துச்சுன்னா பைக்கில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்ததாக செக் பண்ண வேண்டியது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் இப்போது. ஓகே கேஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பார்க் வருது, பட் பைக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கரண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பாக வந்து கார்பரேட்டில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் இது வந்து டேப் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டாங்க, பெட்ரோல் டேப்பு. அது கண்டிப்பாக வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டரில் ஸ்டே ஆகிட்டு உள்ள ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கோ ஸ்பார்க் ப்ளக் கழட்டிடுவோம். ஸ்பார்க் ப்ளக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு ஆயில் இருக்குது மேலே. காமிக்கிறேன், ஃபோக்கஸ் ஆகுது, தெரியுதுங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே சேம் கண்டிஷன் தான், அதே மாதிரி தான் ஆயில் இருக்குது மேலே. ஸோ இப்போ 2 ஸ்பார்க் ப்ளக்குமே புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அதுக்கு மேலே வந்து நம்ம கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கார்பரேட்டரோட பாடியை பார்த்தீங்களா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து உள்ளேயும் ஃபார்ம் ஆகிருக்கும். ரொம்ப நாள் வந்து நீங்கள் பைக் எடுக்காமல் விட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து பைக் ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். டேப் ஓப்பனில் வச்சுன்னா இது மாதிரி தான் பிளாக் ஆகும் உள்ளே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு
கார்பெட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டேங்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், டேங்க் சீட் எல்லாத்தையுமே. இந்த சைடு சீல்டை கழட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்பெட்டரில் கொடுத்துருக்க எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிச்சு. இது ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை ரிமூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பக்கம் ஆட்டோ சோக்கோட சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துடலாம். கார்பெட்டர் அப்படியே இழுத்தலாம் வந்துடும். ஓகே, கார்பெட்டர் பார்த்தா கழட்டியாச்சு. இப்போ இது உள்ள இந்த பேஸை கழட்டா தான் தெரியும் உள்ளே ஒரு டஸ்ட் லாக் ஆகிருக்கு அப்படின்னு. இதில் வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க கார்பெட்டர் பாடியில். அது சேஃபாக கழட்டுங்க, இல்லை ஸ்லிப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டர்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலர் இருக்குல்ல. ஸோ ஒன்ஸ் வந்து கார்பெட்டர் தேவையான பெட்ரோல் உள்ளே வந்ததுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் ஆகி மேலே அந்த டேங்க்லேருந்து வர பெட்ரோல் வந்து லாக் பண்ணிடும். ஸோ இதோட ஒர்க் வந்து அதுதான். ஸோ இது போச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பைக்கில் வந்து ரன்னிங்லேயே பெட்ரோல் ஊற்றிட்டே வரும் கீழே. ஸோ இது போச்சுன்னா தான் வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன நிப்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போச்சுன்னா தான் வந்து அந்த ஃபால்ட் வரும். இப்போ இந்த ஃப்ளோட்டரை கழட்டிடலாம். ஃப்ளோட்டரை கழட்டிட்டு நெக்ஸ்ட் இந்த ஜெட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோட்டரு. இது உங்களுக்கு அது எடுத்து காமிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஸ்டாப் பண்ணும் கரெக்டாக. அந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க லீடில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டாப் பண்ணும் கரெக்டாக. ஸோ இது போச்சுன்னா தான் அந்த பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகிற பிரச்சனை வரும். ஸோ இது கழட்டியாச்சு. இதில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, உள்ள பிளாக் ஆகிருக்கு, சின்ன சின்ன ஹோல்ஸ். இது வந்து கேமராவில் காமிக்க முடியாது, காமிக்க தெரியாது சரிங்களா. ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் போட்டு. தெரிஞ்சுங்களா, சின்ன சின்ன ஹோல்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கார்பெட்டர் க்ளீனர் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டாப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருக்கும். ஸோ ஸ்லைடு போயிடுச்சு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பைக் அடைக்கிற மாதிரி இருக்கும், பிக்கப் இருக்காது. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு. ஸோ ஸ்லைடு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ ஸ்லைடு மட்டும் மாற்றணும் ஓகேங்களா. இதுதான் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. இது செட்டாக அப்படியே வரும். இந்த நீடில் வருமானு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்பெட்டரை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அது க்ளீன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கார்பெட்டர் க்ளீனர். ஸோ ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், இது வாங்கிட்டு வந்துருங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 நினைக்கிறேன். கெரோசின் வச்சு க்ளீன் பண்ணலாம், பட் கெரோசினை விட இதுதான் ஈஸியாக கிடைக்குது இப்போ. ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம். இல்லை ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா வந்துடும். எதுவுமே தெரிய மாட்டேங்குது கேமரா. பாருங்கள், அது வெளியே வந்தது எவ்வளோ பிளாக் இருக்குது அப்படின்ட்டு. டஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலர் எது இருக்குது அழுக்கு மாதிரி. ஸோ அவ்வளோதான், ஸ்ப்ரே அடிச்சது போதும். ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் கிளாத்தை வச்சு. ஸோ கைஸ் இப்போ போயிட்டு இந்த ஸ்லைடு கேட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, 150 இது மட்டும்தான் இருக்குது. 1 வீக் ஆகுமா. சார் வழி இது தான் போட்டு ஆகணும். பட் இது போயிடுச்சு தான், பட் இதுதான் போட்டோன்னு ஒரு வழி இல்லை. நெக்ஸ்ட் வீக் கூட மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி லாக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த சேம் கட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இருக்குது பாருங்கள் இந்த கார்பெட்டரில். ஸோ அதை கொண்டு போயிட்டு அப்படியே வச்சா தான் ஆங்கிள் கரெக்டாக வரும். இந்த ரப்பரை பார்த்து உட்கார வைக்கணும், மேலே போகிற கேப்பில் மாட்டிக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் கார்பெட்டரில். பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரை உட்கார வச்சாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு ஓகேங்களா, ஸ்ப்ரிங்குக்கு மேலே ஒரு கேப்பு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டிங் மாதிரி. ஸோ அதை பார்த்து எங்கே இருக்கோ அதை அது அந்த ஷேப்பில் உட்கார வைக்கணும். ஸோ இதுக்குள்ளே ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கில் இப்படி லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அவ்வளோதான். ஸோ மேலே 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அது ஸ்க்ரூவை போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு. ஸோ கப்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கீழே பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து கரெக்டாக ஜெட் ஸ்க்ரூ வந்து போட்டாச்சு. இது நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு இப்படி லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டிங்கன்னா இப்படி மாட்டிக்கும். அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு அப்படி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த பின்னு இந்த பின்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்களா, அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளோட்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வராது, தெரியுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த கப்பு
இந்த கப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேப் பார்த்து உட்கார வச்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பைக்கில் போட்டு புது ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆக்சிலேட்டர் கேபிள் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு புது ஸ்பார்க் ப்ளக் இருக்குல்ல, அதை மாற்றிடுவோம். ஓகே, ஸ்பார்க் ப்ளக் மாட்டியாச்சு. இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெட்ரோல் ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் பைக் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் மாட்டியாச்சு. பெட்ரோல் டியூபும் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சரி, இதில் வந்து மீட்ரு ஒர்க் ஆகாது, அதனால் அப்படி தெரியும் உங்களுக்கு. கீ ஆன் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. ஸோ கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. கார்பெட்டர் கூட க்ளீன் பண்ணி போட்டேன், ஆனாலும் வந்து பைக் ஸ்டார்ட் ஆகலை. கார்பெட்டர் க்ளீனரை ஸ்ப்ரே பண்ணால் பைக் ஸ்டார்ட் ஆகுது சென்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகிட்டு உடனே கட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ ஏதோ இஷ்யூ இருக்குது. பெட்ரோலும் ஏரும் வந்து சரியாக ஃபீட் ஆக மாட்டேங்குது நினைக்கிற இன்ஜினுக்கு. நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விட்டோன்னா ரீசனே இருக்காது, ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ நான் பேசிக் மெத்தட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது நார்மலாக பார்க் பண்ண பைக் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். பட் இந்த பைக்கில் வந்து வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ அதை நான் ரிசால்வ் பண்ணுற வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் வந்து கார்பெட்டர்லேருந்து அவுட்புட் வந்து ப்ராப்பராக வந்துருச்சு, பெட்ரோல் எல்லாம் வந்துருச்சு கரெக்டாக. அப்படி இருந்தும் பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஹெட் வால் தான் செக் பண்ணணும். சப்போஸ் வந்து வால் சரியாக சீட் ஆகலை அப்படின்னாலும் பைக் வந்து சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நான் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அந்த பைக்கில் என்ன பண்ண போகிறோங்கிற அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ஜஸ்ட் ட்ராவல் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பை.